வந்தே மாதரம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, இந்து சொந்தங்களே, இன்றைய தினம் சனாதன விழிப்புணர்வு பொதுக்கூட்டமானது இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் எனக்கு பின்னாலே பேசவிருக்கின்ற மாபெரும் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய இன்னங்கள், இடையூறுகள் மூன்று விதமாக இங்கே வந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று மதமாற்றம், இன்னொன்று லவ் ஜிகாத், மற்றொன்று ஹலால். இந்த மூன்று விஷயங்கள் மூலமாக பாரத நாட்டில் இருக்கின்ற இந்துக்கள் மிகப்பெரிய இன்னலுக்கு ஆளாகிக் கொண்டிருக்கின்றார்கள். மதமாற்றம் என்ற பேயானது இன்று நாடு முழுக்க அல்ல, இந்த பாரத நாடு முழுக்க மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலே நமது ஒசூர் பகுதியிலே இத்தனை இந்து இயக்கங்கள் இருந்தும் கூட ஒரு பார்க்கிலே தெள்ள தெளிவாக தைரியமாக நம்முடைய இந்து ஸ்லோகங்களை எல்லாம் அச்சடித்து அதன் கீழே கிறிஸ்தவர்கள், அதாவது இயேசு ஒருவர் தான் கடவுள், மற்றவர்கள் எல்லாம் பிசாசு, பேய் என்று சொல்லி எவ்வளவு துணிச்சலாக அவன் அந்த பிட்நோட்டிஸை கொடுக்கின்றான் என்று சொன்னால், அப்போது இங்கே இருக்கின்ற இந்துக்களை பற்றி அவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான்? இந்துக்களுடைய விழுக்காடு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய பஜன்களை சார்ந்த கிரண் சொன்னது போல நம்முடைய மூதாதைகள் 10, இப்ப 5, இப்ப நான் வந்து நமக்கு எதுக்கு ஒண்ணு அப்படின்ற லெவலுக்கு வந்து போச்சு. நம்முடைய இந்துக்கள் விழுக்காடு குறையாத வரைக்கும் தான் இங்க சனாதனம் எல்லாம் பேச முடியும். இந்துக்களுடைய விழுக்காடு குறைஞ்சு விட்டா இங்க சனாதனம் எல்லாம் பேச முடியாது. அவன் என்ன சொன்னாலும் அதான் கேட்க முடியும். அப்படியுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்ம ஆட்சியில் இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்கள். எந்த துறையில பார்த்தாலும் கிறிஸ்தவனை போட்டாச்சு, தைரியமா நீ பண்ணுன்னு சொல்லியாச்சு. இந்துக்கள் என்ன செய்ய போறீங்க? ஏதாவது ஒரு எண்டுக்கு வந்துதான் ஆகணும். இல்லைன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ் மாதிரி பங்களாதேஷ்ல இந்துக்களுடைய நிலைமை என்ன ஆச்சு? அத்தனை இந்து பகுதியை ரோட்ல போட்டு மானவங்கப்படுத்துறான். சுதந்திரம் கிடைக்கும் போது 28 விழுக்காடு இந்துக்கள் இருந்த அந்த பங்களாதேஷிலே இந்த 8 விழுக்காடு இந்துக்கள் இருக்கின்றார்கள். 20 விழுக்காடு இந்துக்கள் என்ன ஆனார்கள்? இந்துக்கள் சிந்தித்தோமா? அந்த நிலை பாரத நாட்டிலே வருவதற்கு மிக தொலைவில் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய சதவீதமானது இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதுபோல பாகிஸ்தான் இருக்கின்ற இந்துக்கள் இன்று விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. அங்கே இருக்கின்ற இந்துக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? போட்டி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது துப்புரவு பணியாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற முஸ்லிம்கள் அவங்க எப்படி எல்லாம் அவங்களை கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அவ்வளவெல்லாம் கொடுத்தும் கூட நீ இந்துவன்னு சொன்னா வெட்டுறான். இந்துவே தூக்கத்தை கல விழித்தெடுன்னு சொன்னா வெட்டுறான். இந்த தைரியம் அவனுக்கு எங்கிருந்து வந்தது? இங்க இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தான் வந்தவங்களா, இல்ல பாகிஸ்தான், பங்களாதேஷ் அந்த பக்கம் வந்தவங்களா? நம்முடைய இந்துக்களை அன்றைக்கு இருந்த முகலாய அரசாங்கம் ஒரு கையிலே குரானும் இன்னொரு கையிலே வாழும் வைத்து நீ மதமாறவில்லை என்றால் நீ கொல்லப்படுவாய் என்று சொன்ன காரணத்தினாலே மாறிய அந்த பச்சந்திகள் தான் இப்ப இருக்க முஸ்லீம்ங்க. அன்னைக்கு அதெல்லாம் போராடி தைரியமா இருக்கின்ற இந்துக்கள் தான் இப்ப நம்ம இங்க இருந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எதிர்த்து நம்ம போராடின இந்துக்கள் தான் இப்ப இங்க இருந்துட்டு இருக்கோம். அதுபோல லவ் ஜிகாத் என்ற பேரிலே சமுதாயத்திலே இந்துக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கின்ற இந்துக்கள் இருக்கின்ற அந்த பெண் குழந்தைகளை அவர்கள் பள்ளிக்கு செல்கின்ற பகுதியிலே, அவர்கள் காலேஜுக்கு செல்கின்ற பகுதியிலே, அவர்கள் வேலைக்கு செல்கின்ற பகுதியிலே நல்ல ஒரு புல்லட், அதான் இப்ப மேல தூக்கி வச்சு இருக்காங்க புல்லட், அத மாதிரி வாங்கி அவங்க போற வழியிலே கண்காணித்து அவர்களை தன்னுடைய காதல் வலைக்குள்ளே சிக்க வைத்து அவர்களை மறுமணம் செய்து அதுக்காக அவங்களுக்கு காசு கொடுக்கறாங்க. லவ் ஜிகாத்ல நீங்க ஒரு பொண்ணை, இந்து பொண்ணை கல்யாணம் அவங்க லவ் பண்ணன்னு தெரிஞ்சானே அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஜமாத்துல இருந்து அவங்களுக்கு காசு கொடுக்கறாங்க. அவனை கல்யாணம் பண்ணா காசு கொடுக்கறாங்க.
4 வருஷம் அவங்களை யூஸ் பண்ணிட்டு திருப்பி அவன் தீவிரவாதிக்கு விட்டுட்டு போயிட்டான். அதே மாதிரி எண்ணற்ற இந்து பெண்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை துறைத்துக் கொண்டு இன்று ஏண்டா இப்படி போனோம்னு அழுது கொண்டிருக்காங்க. நம்ம சமீபத்தில் இங்க வேப்பனப்பள்ளி பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப் நான் கடை வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டான். அந்த நம்ம இந்துவும் சரி கடை தானே வச்சிருக்கான்னு கொடுத்தான். பாவம் அந்த அம்மா கொஞ்சம் மனவளர்ச்சி குண்டிய அம்மா. இங்க அப்பா எங்க வேலைக்கு போறாரு. இந்த பையன் அங்க போய் இருந்து வந்து என்ன பண்றான், அந்த பொண்ணை வசீகாரம் பண்ணிட்டான், கூட்டிட்டு போயிட்டான். பெங்களூர் கூட்டிட்டு போறோம்னு எங்களுக்கு செய்தி வருது. கிருஷ்ணகிரி போலீஸ் சண்டை பிடிக்கிறோம், கூட்டிட்டு வரோம். அங்க அந்த காவல் ஆய்வாளர்கள் எழுதி கொடுக்குறாங்க, நான் பொண்ணை உங்களை கூட பேரண்ட்ஸ் கூட அனுப்புறேன் அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அந்த பையனுக்கு கூட அனுப்பி அன்னைக்கு ராத்திரியே மிக பிரமாண்டமான கல்யாணம் பண்ணி கடாவட்டிக்கா சோறு போட்டான். திருப்பவும் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை தம்ம பெற்றோரோட சேர்த்து வைத்தான். அதுபோல இங்க மத்தியகிரியில ஒரு பொண்ணு இந்த மாதிரி லவ் ஜிகாத் என்கிற பேரிலே நம்முடைய இந்து பெண்களை வசீகாரம் செய்து அவர்களை திருமணம் செய்து நம்முடைய இந்து சமுதாயத்தை அளிக்கின்றார்கள். அதுபோல வியாபார நோக்கிலே கலால் ஹலால் இல்லைன்னா நீங்க எங்க பாரு, நம்ம கிட்ட வெக்க கடல இந்துக்களுக்கு எல்லாம் ரெட்டி பிரியாணி கடையில போட்டிருக்கான், இது ஹலால் செய்யப்பட்டது. ஏன்னா உங்களுக்கு வெக்கமே கிடையாது, உங்களுக்கு இந்துக்களுக்கு வெக்கமே கிடையாது. நம்ம கடையில எது கிடையாது ஹலால். அவன் ஏதோ ஓதி கொடுக்கிறான், அவன் சாப்பிட்டு போட்டோம். நம்ம கடையில எதுக்கு ஹலால்? எல்லா கடையிலும் நம்ம ஹலால் போட்டாதான் பாய் வந்து சாப்பிடுவான், எல்லாரும் வந்து சாப்பிடுறான். அவன் என்ன ஹலால்னா துப்பி கொடுக்குறான், இதை வாங்கி இந்து சாப்பிட்டு இருக்கான். இவங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி ஹலால் என்கிறது ஒரு நான்வெஜ்ல வந்தது. இன்னைக்கு பாரத நாட்டுல அவன் துலக்கம் பண்ற அத்தனை பொருட்கள் மேல ஹலால் பண்ணதா. இன்னைக்கு வெளிநாட்டுக்காரர் ஹலால் இருந்தாதான் நான் இறக்குமதி பண்ணுவேன்னு சொல்றான். அந்த ஹலால் மூலமாக வர பணத்தை என்ன செய்யறாங்க? இதே மாதிரி மதமாற்றத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்துக்களை பல முனை தாக்குதல் செய்து இந்து சமுதாயத்தை அளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை ஒரு முஸ்லிமாக ஆக்க வேண்டும், இந்த நாளை ஒரு கிறிஸ்தவனாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் போட்டு வேலை செய்கின்றார்கள். ஆனா நம்ம குழந்தைங்க நாங்க பாலர் பண்பாட்டு வைக்க வச்சிருக்கோம், நீ வாங்க எனக்கு குழந்தைகள் எல்லாம் கொண்டு கொடுங்க. ஏன்னா அவன் கிறிஸ்தவன் சர்ச்சை சொல்லி கொடுக்கிறான், பைபிளை பத்தி A to Z சொல்லி கொடுக்கிறான். முஸ்லீம் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், மசூதை கொண்டு அவன் குர்ஆனை பத்தி சொல்லி கொடுக்கிறான். இந்துக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறான், யார் சொல்லி கொடுக்கிறாங்க? ராமாயணம் மகாபாரதத்தை யார் சொல்லி கொடுக்கிறாங்க? ஏதோ டிவில ஏதோ 1-2 சீரியலை பார்த்ததுனால நமக்கு தெரியும் ராமாயண மகாபாரதம். நாம என்ன சொல்றோம், ஒவ்வொரு கிராமத்திலையும் கோவில மையமா வச்சு அங்க வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு பால பண்பாட்டு வகுப்பை நடத்தி நம்முடைய கலாச்சாரத்தை மாதா பிதா குரு தெய்வம் என்ற அந்த மந்திரத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. நீ காலைல இருந்தாலும் அம்மா வணங்கு, அதுக்கப்புறம் அப்பா வணங்கு, அப்புறம் குரு வணங்கு, அதுக்கு பிறகு நீ தெய்வத்தை வணங்கினா போதும். காலையில இருந்தவன ஸ்கூலுக்கு நீ எக்ஸாம் பண்ணியா அம்மா காலை தொட்டு கும்பிட்டுட்டு போ. அந்த கலாச்சாரம் எல்லாம் யார் சொல்லி கொடுக்குறாங்க? பால பண்பாட்டு வகுப்பு மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு இங்கே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இங்கே ஒசூரிலே பாரதாசகர் குமரன் நகரிலே அந்த பவானி அம்மன் கோயிலே கிட்டத்தட்ட 40-50 குழந்தைகள் அந்த பாலர் பண்பாட்டு மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல என்னென்ன அந்த ஒசூர் பகுதியிலே இங்க இருக்கிற ஒரு முருகன் கோயில், அந்த முருகன் கோயிலையே லேண்டு அது ஆக்ஷனுக்கு வந்து ஆக்ஷன் பெரிய தகராறு பண்ணா என்ன பண்ணா, அந்த பெட்டிக்கு முன்னாடியே ஆக்ஷன் விடுறதுக்கு முன்னாடியே 3 இது கவரை உள்ள போட்டான். ஒன்னு 15 லட்சம் ரூபாய் டெண்டர் போட்டான். இல்ல நாங்க இந்த இதை பாக்ஸ ஓபன் பண்ணணும்னு ஒத்த கால நான் உள்ள போய் பார்த்தா 3 அண்ணா ஏற்கனவே எப்படியா வந்தா எதுவும் பதில் இல்ல. இப்படி கோவில் சொத்துக்களை எல்லாம் சுரண்டுறதுக்காக நம்முடைய இந்துக்களே யாரும் வேண்டாம், நம்ம கண்ணை வச்சே நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்துறான். இப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைகளால் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியிலே. உண்மையிலேயே இங்கே இந்து இயக்கங்கள் மட்டும் இல்லைன்னு சொன்னா உண்மையில சொல்றேன், பாதி ஒசூர்னு ஏசுரா மாதிரி இருக்கும். ஒரு காலத்துல கிட்டத்தட்ட நம்முடைய இங்க இவ்வளவு நேரம் இருந்தாரு நரேந்திரன்ஜி. அந்த நரேந்திரன்ஜி எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல மதமாற்றம் கொண்ட கூட்டம் வந்து அங்க தகராறு பண்ணி நம்ம செஞ்சது அந்த விளைவின் காரணமாக இன்னைக்கு மதமாற்றங்கள் இங்கே தடுக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் மீறி இன்னைக்கு பல சர்ச்சுகள் புற்றில இருந்து சீரில் வர மாதிரி இந்த ஈசல் வர மாதிரி நிறைய அதாவது ஜப வீடுகள் முளைத்துக் கொண்டிருக்கின்றன. அதை ஒன்றொன்று கண்காணித்து தடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இது பத்தாது,
இந்துக்கள் இந்த பகுதியிலே உயர்த்தெழுந்து இதற்கெல்லாம் தட்டி கேட்கின்ற திராவிடம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அத்தனை இளைஞர்களும் சுகந்த பரிஷத்தினுடைய பஜ்ரங் அமைப்பில் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சிற்றுரை முடித்துக் கொள்கிறேன். வந்தே மாதரம் பாரத் மாதா கி